அக்காவுடைய ஹஸ்பண்ட் வந்து எல்லா ஒர்க்குமே பண்ணுவார். ஏன்னா செம்ம டேலண்டான பர்சன். என்னுடைய அண்ணனுக்கு வந்து ஷர்ட் எடுத்து கொடுங்க, அண்ணா நீங்கள் ஷர்ட்லாம் நிறைய எடுங்க அப்படின்ட்டு கேட்டாங்க. எனக்கு ஷர்ட்டா நான் எடுத்து கொடுக்க மாட்டேன்ற வியூஸே போகலன்னு நீங்கள் வந்து இன்க்ரீஸே ஆக மாட்டேது. ஏன் நீங்கள் ஃபீலே பண்ண மாட்டீங்களா? எப்படி நீங்கள் சிரிச்ச முகத்தோடவே இருக்கீங்க? ஏன் நாங்கள் வந்து என்னென்னா டெய்லி நாங்கள் வீடியோ போடுறோம், ஐயோ வீடியோ வியூஸ் போகலையே அப்படின்னு சொல்லிட்டு டல்லாலாம் ஆக மாட்டோம். ஒரு நாள் கூட ஃபீலே பண்ண மாட்டோம். போட்டோம். நம்மளுடைய முயற்சி வந்து விடக்கூடாது. ஆனால் கண்டிப்பாக ஒரு நாள் வந்து ஜெயிப்போம் அப்படின்ற நம்பிக்கையில் தான் வீடியோ போடுறோம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ராஜ்கிரி 3 ரோஸ். இன்னைக்கு என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, நீங்கள் வந்து ரொம்ப நாளாகவே ஒரு சிலவங்க, அதாவது நம்மளுக்கு வந்து நிறைய கமெண்ட்ஸ்லாம் வரல, கொஞ்சம் கமெண்ட்ஸ் தான் வருது. அதிலே வந்து நிறைய பேர் கேட்ட கமெண்ட்ஸ்க்கு வந்து இப்போ வந்து பதில் சொல்ல போகிறோம். போட போறோம். ஸோ ரிப்பீட்டடா வந்து ஒருத்தர் சிலரே திருப்பி கேட்ட கொஸ்டின் நீங்க வந்து ரிப்ளை பண்ண மாட்டீங்கன்னா சொல்றாங்க. என்னன்னாக்கா இப்போ நம்ம வந்து அவங்க கிட்ட நேரடியாகவும் சொல்ல முடியாது, அவங்க கிட்ட போய் நம்ம வந்து அதில் வந்து ரிப்ளையும் பண்ண முடியாது. ஸோ அதனால வந்து அதுக்காகவே ஒரு வீடியோவை போட்டு அவங்களுக்கும் வந்து நம்ம வந்து புரிய வச்சிடலாம். அதுக்காக தான் வந்து இந்த Q&A. ஸோ இப்போ ஒருத்தர் ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து ஒரு 2 கொஸ்டின் கேட்பாங்க அந்த கமெண்ட்ல. ஸோ அதுக்கு மட்டும் நம்ம ஒரு vlog எடுக்க முடியாது இல்லையா? ஒரு 10 கொஸ்டின் 20 கொஸ்டின் வந்தால் தான் ஸோ நம்ம டோட்டலாக ஒரே vlogல போடலாம் அப்படின்ட்டு. ஸோ இப்போ வந்து ஃபர்ஸ்ட் கேள்வி என்னன்னா, கரண்ட் பில் போடுங்க, கரண்ட் பில் யூபிஎஸ் போடுங்க அப்படின்னு சொன்னாங்க. யூபிஎஸ் வந்து இது வரைக்கும் நம்ம வீட்டில் போடல தான். எங்களுக்கு வந்து சின்ன வீடு, ஸோ அதனால நாங்கள் போடல. இப்போ வந்து ஒரு ஐடியா இருக்குது, எக்ஸ்ட்ரா வந்து கொஞ்சம் பெரிய ரூமாக, அதாவது பெருசாக வீடு தான் கட்ட முடியாது, அது நல்ல சம்பளம்லாம் வந்தால் கூட கட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போதைக்கு வந்து ஒரு ஷார்ட் டைமில் வந்து ஒரு பெருசாக ஒரு ரூம் போடுற மாதிரி ஐடியாவில் தான் இருக்கும். அப்போ அந்த ரூம்லாம் போட்ட பிறகு கூட யூபிஎஸ் வாங்கி போடலான்ட்டு ஒரு ஐடியா இருக்குது. இப்போதைக்கு சம்மரில் நல்லா தான் இருக்கும், போட்டால் போடலாம். பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம ஃபேமிலி ரன் பண்ண முடியும். அதுக்கப்புறம் மாமா வித் பட்டு சேனல்ல எதுக்கு கமெண்ட் செக்ஷன் ஆஃப் பண்ணிருக்கீங்க? நாங்க ஆஃபே பண்ணது இல்லையே. அது தெரியாம ஆஃப்ல வந்திருக்கு, நாங்க அப்படியே ஓகே கொடுத்துட்டு இருப்போம். அவ்வளவுதான். வேணும் எப்பவுமே கமெண்ட் செக்ஷனை ஆஃப் பண்ணவே மாட்டோம். எங்களுக்கு கமெண்ட் வரணும் தான் நாங்க நினைப்போம். அப்படியே நாங்க பார்த்து அது ஆஃப்ல இருந்தாலும் ஏன் அது ஆஃப் ஆச்சுன்னு அதை நோண்டாம விடவே மாட்டோம். நாங்க ஸோ அந்த கமெண்ட்ஸ் மூலியமா நம்ம இன்னும் கத்துக்க வேண்டியது நிறைய இருக்குன்றதுக்காக நாங்க கமெண்ட்ஸ் ஆஃப் பண்ண மாட்டோம். அது தெரியாம ஆஃப் பண்ண மாட்டோம். தெரியாம ஆஃப் அது ஆஃப்ல இருந்துட்டு நாங்க அப்படியே ஓகே கொடுத்துட்டு இருப்போம். அவ்வளவுதான். நெக்ஸ்ட் வந்து சாதனாவுடைய ஹோம் டூர் போடுங்க. சாதனாவுடைய ஹோம் டூர் போட வேண்டிய சூழ்நிலை வந்தாக்கா போட்டுறேன், சரிங்களா? எங்கள் வீட்டிலே தான் பக்கத்தில் ஒரு ரூமில் இருக்காங்க. எங்களுக்கு வந்து தெரு வாசப்படி என்ற வாசப்படி இருக்கும், அவங்களுக்கு வந்து எங்கள் வீடு வந்து இந்த ஷேப்பில் இருக்கும். இல்லை, ஆக்சுவலாக இந்த கட்டு வந்து அப்போ கூரை வீடாக இருக்கக்குள்ள வாசப்படி வந்து அந்த சைடு தான் இருந்தது. ஆமாம். ஸோ இப்போ இதெல்லாம் இல்லை, இப்போ தான் இதெல்லாம் கட்டுனது. நான் வந்ததுக்கப்புறம் தான், அந்த 4 வருஷத்துக்கு முன்னாடி. ஸோ அது வந்து வாசப்படி அங்கே தான் இருந்தது. இப்போ நான் வந்ததுக்கப்புறம் ஐ மீன் சரி ஓகே, இங்கே வாசப்படி, அவங்களுக்கு அங்கே வாசப்படி. ஓகே, நாங்கள் அவங்க வீடை காமிக்கிறோம் முடிஞ்சா, ஓகேங்களா? அதுக்கப்புறம் அக்காவுடைய ஹஸ்பண்ட் என்ன ஒர்க் பண்ணுறாங்க? அக்காவுடைய ஹஸ்பண்ட் வந்து எல்லா ஒர்க்குமே பண்ணுவார். ஏன்னா செம்ம டேலண்டான பர்சன். என்னுடைய மாமா எல்லா வேலையுமே பண்ணுவாங்க, எல்லா வேலையுமே வந்து சூப்பராக பண்ணுவாங்க, பயங்கரமா பண்ணுவாங்க. இப்போதைக்கு இவங்களுக்கு மாமா சேம் டைம் தாய் மாமா, அம்மா கூடயே பிறந்த தம்பி, தாய் மாமா. ஆமாம், அவங்க வந்து ஃபாரின்க்கெலாம் போனாங்க, ஃபாரினில் போயிட்டு ஒர்க் பண்ணாங்க. அதாவது வந்து அங்கே எப்படி இந்த இது கட்டுவாங்க, வீடெல்லாம் கட்டுவாங்க, கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கு, அதெல்லாம் வெளிநாட்டில் எப்படி கட்டுவாங்களோ அதெல்லாம் கற்றுக்கிட்டு அங்கே போயிட்டு ஒரு வருஷம் இருந்தாங்க. அதுக்கப்புறம் இங்கேயும் வந்து மேஷன் ஒர்க் தான் பண்ணுறாங்க. அப்புறம் வீட்டிலே வந்து ஃபோட்டோ லேமினேஷன் ஒர்க்லாம் பண்ணுற பிஸ்னஸ் சின்னதாக பண்ணுறாங்க. டைல்ஸ் போடுவாங்க, எல்லா வேலையுமே பண்ணுவாங்க. அப்புறம் அக்கா என்ன பண்ணுறாங்க கேட்டிங்க, அக்கா வந்து சின்னதாக ஒரு மல்லிகை கடை வச்சு வீட்டிலே ரன் பண்ணிகிட்டு இருக்காங்க. கடை வச்சு ஒரு 12 வருஷம் 10 வருஷம் ஆயிடுச்சு கடை வச்சு. அக்கா வந்து ஒரு நாளைக்கு கடையிலேருந்து ஒரு 1000 ரூபாய் 1200 கடையிலேருந்து வருமானம் வர்ற அளவுக்கு அக்கா வீட்டிலேருந்து சம்பாதிக்கும். அந்த மல்லிகை வச்சிருக்காங்கல்ல, தனியெல்லாம் இல்லை, அவங்க வீட்லேயே தான் வச்சிருக்காங்க. இப்போ பின்னாடி பெருசாக வீடு கட்டி பின்னாடி போயிட்டாங்க. கடை மட்டும் இருந்ததுல வீடு வந்து கடையாக பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து புளி வந்து இப்போ எங்களுக்கு கிடைக்குமா? புளி வந்து இதோட அடுத்த வருஷம் தாங்க. அடுத்த வருஷம் நீங்கள் எல்லாருமே வந்து கேளுங்க,
நான் வந்து புளி வந்து கொரியர் போட்டு விடுறேன். இந்த வருஷம் வந்து 4 பேர் கொரியர் போட்டு விட்டேன். இப்பவே முடிஞ்ச அளவுக்கு நாங்க கொரியர்லாம் போட்டு விட்டோம். அப்புறம் தெரிஞ்சவங்களுக்கு வந்து வாங்கிட்டுலாம் போயிருக்காங்க. ஆமா, இந்த வருஷம் புளி அறுவடை ஆயிடுச்சு. இதோட அடுத்த வருஷம் தான், அடுத்தது வந்து ஒரு 8 மாசம் ஆகும். ஸோ அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்க, முன்னாடியே எங்ககிட்ட சொல்லிடுங்க. இப்போ வந்து அறுவடை ஆயிடுச்சுன்னு நாங்க வீடியோ போட்டதுக்கு அப்புறமே எங்களுக்கு கால் வந்துச்சு புளி கிடைக்குமா அப்படின்னு சொல்லி. நாங்க வந்து இப்போ முன்ன பின்ன பார்த்து இப்போ ஒருத்தவங்க கிட்ட ஆர்டர் கொடுத்துட்டாங்கன்னா அதுக்கு முன்னாடி இருக்க ஆர்டருங்க கிட்ட இவங்க தான் ஃபர்ஸ்ட் இது பண்ணான்னு சொல்லிட்டு அவங்க ஆர்டர் முடிச்சுட்டு அடுத்த ஆர்டர் தான் நாங்கள் சென்ட் பண்ணோம். ஸோ அடுத்த கொஸ்டின் வந்து ஹோட்டல் ஜாப்க்கு இவங்க வந்து அம்மா ஹோட்டல் எங்க இப்போ நான் காலையில பட்டு வீட்டு ஹோட்டலுக்கு தான் வந்து போறேன் படிச்சிடுறேன். ஹோட்டல் ஜாப் போனால் சேலரி தருவாங்களா? இப்போ நான் காலையில பட்டு வீட்டு ஹோட்டலுக்கு தான் போறேன். என்னன்னாக்கா அவங்க வீட்டில் பசங்கள்லாம் இல்லை, நான் தான் பக்கத்தில் இருக்கேன். இப்போ நான் தான் பையன் மாதிரி, நான் தான் பையன். ஸோ வந்து என் ஹோட்டலுக்கே நான் வந்து சம்பளத்தை எதிர்பார்க்க முடியுமா? அவ்வளோதான். அது ஒன்றும் தெரியாது ஹோட்டல், அது நம்ம ஹோட்டல். ஆமாம், எங்கள் ஹோட்டலு நான் என்ன அதில் போயிட்டு சம்பளம் வாங்கணும் அதெல்லாம் இல்லை. நான் காலையில் ஹோட்டலுக்கு போகிறேன், அப்புறம் வந்து நான் வந்து எங்கேயாவது வெளியில் சமையல் ஆர்டர்னா நான் வெளியிலாம் போகிறேன். இவ்வளோ நாள் புளி பிஸ்னஸ் பண்ணேன், அதை வச்சு தான் ஃபேமிலி ரன் பண்ணிட்டு இருக்கேன். சேலரிலாம் தர மாட்டாங்க, ஜஸ்ட் அப்பா கூட ஹெல்ப் பண்றாங்க, அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்ல. பர்ச்சேஸ் vlog போடுங்க, வெஜிடபிள் பண்ணுங்க போடுங்க. இப்போதைக்கு பர்ச்சேஸ் vlog போடுற அளவுக்கு நம்ம கிட்ட வந்து இன்கம் வந்து அவ்வளோலாம் வரல. அதனால நம்ம வந்து பக்கத்துலேயே இருக்கிற நம்ம வீட்டு பக்கத்துலேயே இருக்கிற கடைக்கு போயிட்டு தான் பர்ச்சேஸ் பண்ணிக்கிறோம். டெய்லி பர்ச்சேஸ் தான் பண்ணுறோம். அதை தான் வந்து வீடியோ போட முடியல. ஸோ கொஞ்சம் சம்பளம்லாம் நம்மளுக்கு நிறைய வர ஆரம்பிச்சிங்கனாக்கா நாங்கள் வெளியிலலாம் போயிட்டு பர்ச்சேஸ் ஒரேடியாக வாங்கி பர்ச்சேஸ் பண்ணி நாங்கள் வீடியோ. இப்போ வந்து நெக்ஸ்ட் யூடியூப் சம்பளம் வந்தாலே கொஞ்சம் தான் வந்தாலே, ஸோ அதுலேருந்து நம்ம அந்த பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சமாக நாங்கள் வந்து வெளியில் போயிட்டு வாங்கி உங்களுக்கு வீடியோ போடுறோம். ஓகேவா? கொஞ்சமா நீ ஓகேவான்னு கேட்டுட்டு, ஆனால் எனக்கு இருக்கிற கமிட்மெண்ட்டு எனக்கு தான் தெரியும். சரி, ஓகே. அடுத்தது வந்து ஏன் வந்து வியூஸே போகலன்னு நீங்கள் வந்து இன்க்ரீஸே ஆக மாட்டேது, ஏன் நீங்கள் ஃபீலே பண்ண மாட்டீங்களா? எப்படி நீங்கள் சிரிச்ச முகத்தோடவே இருக்கீங்க? ஏன் நாங்கள் வந்து என்னென்னா டெய்லி நாங்கள் வீடியோ போடுறோம், ஐயோ வீடியோ வியூஸ் போகலையே அப்படின்னு சொல்லிட்டு டல்லாலாம் ஆக மாட்டோம். ஒரு நாள் கூட ஃபீலே பண்ண மாட்டோம். போட்டோம், நம்மளுடைய முயற்சி வந்து விடக்கூடாது. ஆனால் கண்டிப்பாக ஒரு நாள் வந்து ஜெயிப்போம் அப்படின்ற நம்பிக்கையில் தான் வீடியோ போடுறோம். ஃபீல் எதுக்குங்க பண்ணணும்? நம்ம வந்து இத சொல்ல போனா நம்ம இம்ப்ரூவ் தான் இருக்கோம். நம்ம வீடியோ போட்ட ஸ்டார்டிங்ல வெறும் 100 வியூஸ் 200 வியூஸ் போகும், 50 வியூஸ் 60 வியூஸ். நீங்க வந்து 4 வருஷத்துக்கு 3 வருஷத்துக்கு முன்னாடி நீங்க எங்களுடைய வீடியோஸ்லாம் போய் பாருங்க. இப்போ ஓடி இருக்கான்னு தெரியல, 60 70 100 200 போயிட்டு இருந்தது. இப்போ வந்து 3000 4000 5000 அப்படி போகுது. இம்ப்ரூவ்மெண்ட் தான். அதில் வந்து ஃபீல் பண்ணுறதுக்கு எதுவும் இல்லை. அதுவும் இல்லை வந்து கண்டிப்பாக இந்த காலத்தில் ஏதாவது ஒரு விஷயம் வந்து பண்ணி தான் நம்ம வந்து ஜெயிக்க முடியும். ஸோ நான் ஜெயிக்கிறதுக்கான ஒரு காரணமாக வந்து இந்த யூடியூப் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதான்னு தான் நாங்கள் டெய்லி வீடியோ போடுறோம். அதே சமயம் வந்து யூடியூப் மட்டுமே கொஞ்சம் நம்பிக்கைன்னு இல்லை, நான் வந்து வேறு வேலைக்கெலாம் போயிட்டுருக்கு. ஸோ அதனால நான் ஃபீல் பண்ணுறதுக்கு எதுவுமே இல்லை இதில். அப்புறம் வந்து போத் ஆஃப் யூ பட்டு சொல்கிறீங்க அப்படின்ட்டு சொல்கிறீங்க. நாங்கள் லவ் பண்ணும்போது வந்து புஜ்ஜி பட்டு அம்மு அப்படின்னு தான் நான் கூப்பிட்டேன், மாற்றி கூப்பிட்டேன். அதுக்கப்புறம் ஒரு நாள் நான் பட்டுக்கிட்ட கேட்டேன், உனக்கு இந்த 3ல் உன்னை எது கூப்பிட்டா பிடிக்கும் அப்படின்னு நான் கேட்டேன். எனக்கு பட்டு கூப்பிட்டா பிடிக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதனால தான் நான் வந்து அதுலேருந்தே கண்டினியூ பண்ணிட்டேன் பட்டு அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ வெளியில எங்கடா போனாலும் பட்டு தான் வருது, பேரே வர மாட்டேங்குது, ராஜ்க்கே வர மாட்டேங்குது. உண்மையாலுமே வந்து சும்மா பேர் சொல்லிலாம் கூப்பிடணும். அந்த இடத்துல நம்ம வந்து நீ இவங்க கூட என்ன வந்து கிரிமா அப்படி என்ன வெளியில எல்லாம் கூப்பிட்டுருவாங்க, கிரிமா அப்படி கூப்பிடுவாங்க. ஹோட்டல் கடையில எல்லாம் நான் போயிட்டேன்னா கிரிமா அப்படிதான் கூப்பிடுவாங்க. பட் எனக்கு எங்க போனாலும் பட்டுன்னு வருது. வேணா ட்ரை பண்றேன், நீ வேணா என்ன பட்டுன்னு கூப்பிட்டுக்கோ, நான் வேணா உன்னை ராஜ்மான் கூப்பிட்டு. நான் வந்து ஒரு சில நேரம் பட்டு கூப்பிடுவோம், ஒரு சில நேரம் கிரிமா அப்படின்னு கூப்பிடுவோம், அவ்வளவுதான். சரி, டான்ஸ் வீடியோ வந்து ரெகுலரா போடுங்க அப்படின்னு சொல்றீங்க, ஒன்னதான் ஒன்றும் இல்லையா? இங்க பாருங்க, இப்போ வந்து இது வந்து நான் மட்டுமே வச்சிருக்கிற சேனல், இது வந்து ஃபேமிலி சேனல் இது. ஸோ ஒய்ஃபும் என் கூட வந்து கோஆப்ரேட் பண்ணாதான் வந்து நாங்கள் டான்ஸ் போடுவோம். நானும் சோலாவும் டான்ஸ் பண்ணுவேன், இருந்தாலும் பேர் இருக்கும்போது நான் மட்டுமே அடிக்கடி தனியாக வந்து டான்ஸ் வீடியோ போடுறது எனக்கு பிடிக்கல. என் ஒய்ஃப் இருக்கணும். ஆனால் என் ஒய்ஃபுக்கு வந்து ஓரளவுக்கு டான்ஸ் ஆட தெரியல, எனக்கும் ஆட தெரியாது தான். ஓரளவுக்கு இல்லை, எனக்கு சுத்தமாகவே ஆட வர. எனக்கு ஓரளவுக்கு ஒரு டான்ஸ், ஏன்னா எனக்கு கொஞ்சம் அதில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது, அதனால் ஓரளவுக்கு டான்ஸ் வரும். ஆனால் அந்த டான்ஸை வந்து யாராவது கற்றுக் கொடுத்தா தான் அதை நான் வந்து ஒழுங்காகவும் ஆடுவேன். ஆமாம்,
இது வரைக்குமே கத்துக்கல, அவங்களாவே இது பண்றாங்க. அதுக்கப்புறமேட்டா நாங்க வந்து நிறைய பலாப்பழம்லாம் அரிஞ்சு வீடியோ போடுறோம். ஸோ அப்போ அந்த கொட்டையெல்லாம் வந்து நீங்க என்ன பண்றீங்க, அது வந்து சாம்பார்ல இல்லை ஏதாவது ரெசிபியில போடுங்கன்னு சொன்னீங்க. நாங்க இதை வேஸ்டே பண்ண மாட்டோம். நாம அதை என்ன பண்ணுவோம், சாம்பார்ல இல்ல வந்து காரக்குழம்புல அந்த மாதிரி போட்டுருவாங்க. வேச்சி சாப்பிடுவோம். இரு வரேன், ஒரு சில நேரம் வேச்சு சாப்பிட்றோம். ஏன்னாக்கா பலாக்கொட்டை வந்து சூடா, பலாப்பழம் வந்து சூடு, கொட்டை சாப்பிட்டா குளிர்ச்சி. பலாப்பழம் தான் குளுமை, பலாப்பழம் தானே குளுமை, பலாப்பழம் வந்து குளுமை, பலாக்கொட்டை வந்து சாப்பிட்டா சூடு. ஸோ குளுமை கூட அதையும் சாப்பிட்டாக்கா வந்து ஓவர் கம் ஆயிடுச்சு. அதனால நாங்கள் அதை வேச்சு சாப்பிட்ருவோம். வேச்சு தான் நாங்கள் எப்பவுமே சாப்பிடுவோம். நீங்க சொல்ற மாதிரி சாம்பார்லாம் நாங்கள் போட்டு சாப்பிட்டது இல்லை. ஆனால் கருவாட்டு குழம்பு காரக்குழம்புலாம் போட்டு சாப்பிட்ருக்கோம். அப்புறம் யூடியூப் சேலரி எவ்வளோ வருது அப்படின்னு கேட்டீங்க. கண்டிப்பா வந்து இந்த என்னது ஏப்ரல் மே 2 மாதம் சேலரி வரவே இல்லை. ஆனால் இந்த 2 மாதத்துக்கு நாங்கள் வந்து புளிலாம் வந்து உலுக்கி அதெல்லாம் விற்று அதை வச்சு தான் ஃபேமிலி ரன் பண்ணோம். ஏப்ரல் மே இந்த 2 மாதத்துக்கும் சேலரியே வரவே இல்லை. ஏப்ரல் மே இல்லை, மே ஜூன் 2 மாதம், மே ஜூன் 2 மாதம் சேலரியே வரவே இல்லை. ஜூலையில் வரும். ஏன்னா வந்து அந்த 2 மாதம் சேலரி சேர்த்து ஜூலையில் தான் வரப்போகுது. ஸோ 2 மாதம் சம்பளம் வரவே இல்லை. என்ன எவ்வளோ சம்பளம் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 12,000 to 15,000 வரைக்கும் சம்பளம் வரும். அது 2 மாசமும் வரல. ஆனா இந்த ஜூலை மாசம் சேலரி வரும். ஏன்னா நம்ம டாலர் வந்து மாசம் ஏறது இறங்குறத பொறுத்து தான் இருக்குது. இதோட வந்து 5-6 மாசம் ஆயிட்டுமா. அப்புறம் முக்கியமா அண்ணனுக்கு வந்து ஷர்ட் எடுத்து கொடுங்க அண்ணா, நீங்க ஷர்ட்லாம் நிறைய எடுங்க அப்படின்ட்டு கேட்டாங்க. எனக்கு ஷர்ட்டா நான் எடுத்து கொடுக்க மாட்டேன்ற, அவங்க சம்பாதிக்கிறாங்க, அவங்களும் எடுத்துக்கணும். பட் அவங்க எப்பவுமே எடுத்துக்க மாட்டாங்க. எங்களுடைய கேரக்டர் எப்படி தெரியுமா, உனக்கு வேணுமா நீ எடுத்து. என்னோட கேரக்டர் அப்படி இல்ல, பொதுவா எல்லாருமே கல்யாணம் ஆன ஆம்பளையோட கேரக்டர் மாட்டாங்க. நீ வரம்பா பட்சன் வேணுமா எடுத்துக்கோ, உனக்கு என்ன வேணுமோ எடுத்துக்கோ. ஸோ இப்போ லாஸ்ட் டைம் கூட சண்டே மார்க்கெட்டில் போனால் எனக்கு தான் ட்ரெஸ் எடுத்து கொடுத்தாங்க. நான் என்ன சொன்னேன், பட்டு அந்த டிஷர்ட் நல்லா இருக்கு நீ எடுப்பட்டுன்னு சொன்னால் வேணாம் கம்முன்னு அப்படின்னு சொல்லி ஆஃப் பண்ணி கூப்பிட்டு வந்துருவாங்க. எப்பவுமே அப்படிலாம் இல்லை, கல்யாணம் ஆன எல்லா ஆம்பளையோடைய கேரக்டருமே அதுதான். எல்லா ஆம்பளையுமே நீ சொல்லக்கூடாது. நான் சொல்கிறேன் பாரு, ஒய்ஃபுக்கு என்ன தேவையோ நம்ம பசங்களுக்கு என்ன தேவையோ அதை தான் வந்து நம்ம வந்து அவங்களுக்கு பண்ணி கொடுக்கணும்னு ஒரு ஆசை வரும். எனக்கு வந்து நான் இருக்கிறத வச்சு மேனேஜ் பண்ணிப்பேன். ஆனால் பொம்பளைங்களாம் வந்து வெளியில் போனாக்கா எதுவும் சொல்லிடக்கூடாது. ஏன்னா அது வந்து புருஷனை தான் அது வந்து பாதிக்கும். ஸோ அதனால் நம்ம பொண்டாட்டியை நம்ம குழந்தைங்கள கம்முனு வச்சு கையெடு. ஸோ எதுவும் சொல்லிடக்கூடாது. அவங்களுக்கு நம்ம ஒன்று பார்த்து செய்யறதுதான் வந்து எல்லா ஆம்பளையோடைய கேரக்டருமே. அந்த மாதிரி தான் நானும். நம்மளுடைய தேவையை நம்ம எப்போ வேணாலும் பூர்த்தி பண்ணிக்கலாம். இருக்கிற சாட்டையே 2-3 ஃபங்க்ஷன் கூட போட்டுமா. ஆனால் பொம்பளைங்க அப்படி இல்லை, ஒரு ஃபங்க்ஷன் ஒரு கொடையை போட்டுமானா தான் வந்து மதிப்பாங்க. ஆம்பளைங்க அப்படிலாம் இல்லை. பட் அது இப்படிதான் எடுக்கிறோன்னு அவங்களுக்கு தெரியும். ஸோ இதான் ஷர்ட் ஏன் எடுக்குறது, கண்டிப்பா ஷர்ட் நான் எடுத்து கொடுக்குறேன். இப்போ வீட்டில் வந்து எங்களுக்கு ஆனிவர்சரி வரும், சொல்லிட்டு தான் இருக்கு. ஆனிவர்சரிக்கு 4ஆம் தேதி ஜூலை 4ஆம் தேதி எங்களுக்கு ஆனிவர்சரி வரும். அதுவும் வேணான்றாங்க. நீங்களே சொல்லுங்க என்னன்னா நம்மளுக்கு ஏற்ற வருமானத்துக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம இது. ஆனால் எனக்கு வந்து பட்டுக்கு ட்ரெஸ் எடுத்து தரணும்னு ஆசை. பார்ப்போம். ஸோ எங்களுக்கு வந்து ஜூலை 4th வந்து ஆனிவர்சரி எல்லாரும் விஷ் பண்ணிடுங்க. இது வந்து 5 வருஷம் கம்ப்ளீட் ஆகுது எங்களுக்கு. 20ல மேரேஜ் ஆச்சு, இப்போ 25 நடக்குது. 19ல ரிஜிஸ்டர் மேரேஜ் ஆச்சு, 20ல வந்து தாலி கட்டினேன். அதுக்கப்புறம் 20ல ரிசப்ஷன் வச்சேன். ஸோ இது வந்து 5 வருஷம் முடிய போகுது எங்களுக்கு. ஸோ நீங்கள் கேட்ட கொஸ்டினுக்கு ஓவராலாக நாங்கள் எல்லாத்துக்கும் ஆன்சர் பண்ணிட்டோம்னு நினைக்கிறேன். லாஸ்ட் மாமா வித் பட்டில் வந்து 10 days பிஃபோர் வந்து நாங்கள் Q&A போட்டிருந்தோம். இப்போ வந்து இந்த சேனலுக்கு. ஸோ அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் அண்ட் ஷேர் பண்ணிட்டு அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். பை பாய்.